டிஎன்பிஎஸ்சி தமிழ் 20 days ஸ்டடி சேலஞ்ச் டே 1. இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் பார்த்துடலாம். மாலி அப்படின்னா சூரியன், நாப்பன் நடுவில். இப்போ மாலி சூரியன் சொல்லிட்டோம். ஆலினா மழைநீர். சூரியன் வெப்பமானது, ஆலி குளிர்ந்தது, மழைநீர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைவயம் தோல் வலிமை. ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். வன்பார்க்கண் அப்படின்னா திருக்குறளில் இருக்கும். திருக்குறள் படித்தவங்களுக்கு தான் தெரியும். பாலை நிலத்தின் அப்படின்னு மீனிங் வரும். பிரித்தெழுதுக கரெக்டானது ஆப்ஷன் ஏ, வன்பால் ப்ளஸ் கண். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பு பொருள் தருக. நீங்கள் பார்த்தோன்னே எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? இங்கே என்பு அப்படிங்கிறது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் குறிக்கும். அதாவது அன்பில்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அன்புடையவர்கள் தம்முடைய உடல், பொருள், ஆவி கூட பிறருக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான வரிசையில் அமைந்த திருக்குறளை தேர்ந்தெடுத்து. கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தயிர் தச்சு. அதாவது பாலை மரத்தில் எப்படி மரங்கள்லாம் வாடி போகுமோ அதே மாதிரி தான் அன்பில்லாத மனிதர்களும் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. இதுதான் வாடி போவாங்க. நெக்ஸ்ட்டு, ஜி. போப் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கு தங்கியிருந்து சமயப்பணி மற்றும் கல்விப்பணி ஆகியவற்றை செய்து வந்தார்? கரெக்டான ஆன்சர் சாயர்புரம். நெக்ஸ்ட்டு, ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? கரெக்டான ஆப்ஷன் 1812. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என கூறியவர் யார்? திருவள்ளுவர் நம்ம மனத்தில் எப்பவும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்னா தேனிக்குடி கீரனார். நெக்ஸ்ட்டு, செந்திலிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்ப்போம் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். வள்ளுவரோட வார்த்தைகள் தெய்வ திருமலர் போன்றது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இறையனார். அடுத்தது, வீரமாமுனிவர் எந்த வயதில் சமய பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார்? வீரமாமுனிவர் கேட்டிருக்கோம். 30வது வயது. ஜி. போப் 19 வயசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்ட போது ஜி. போப்பின் வயது 80. அவர் படிச்சுட்டே தான் இருந்தார். படிப்பை அவர் எந்த காலத்துலையும் நிப்பாட்டவே இல்லை. புதுசாக படிச்சுட்டு இருந்தார். இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஜி. போப் கற்பித்த மொழிகள் தமிழ், தெலுங்கு. கரெக்டான ஆன்சர். அடுத்தது, பொறுத்துக. புதுக்கவிதை பாரதியார். சமுதாய புரட்சி பாரதிதாசன். பொது உடைமை திருவிக்க தனித்தமிழ் மறைமலை அடிகள். ஓகேங்களா? கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யார்? இது திருக்குறளை கரெக்டாக அர்த்தத்தோடு படித்தாதான் புரியும். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து. இங்கே உலகம்னு வந்தாலும் இங்கே வையகத்து. கரெக்டாக ஆப்ஷன் அடிச்சிடலாம். இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பு உடையவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வையகத்தில் இன்புற்று வாழ்மா, மகிழ்ச்சியாக வாழ்வாங்களாம். புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பிலவர்க்கு. எவன் செய்யும், இதுக்கே என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்கு. பயன் என்ன? அதாவது ஆரோக்கியமாக இருந்தால் கூட நம்ம மனசில் அன்பு இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை பயனற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். 1850 மீண்டும் தமிழகம் வந்த ஜி. போப் எங்கு சமய பணியாற்றினார்? இவர் திருமணம் முடிஞ்சு இவர் கொஞ்ச காலம் தமிழகத்தில் சமய பணியாற்றிட்டு மறுபடியும் அவர் ஊருக்கு போகிறாரு. அங்கே திருமணம் முடிஞ்சு மறுபடியும் வரும்போது தஞ்சையில் சமய பணியாற்றினார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய பத்திரிகைகளில் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரைகள் எதை பற்றியதுன்னா புறநானூறு பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜி. போப் எங்கு 1858 எங்கு பள்ளி தொடங்கினார்னா உதகமண்டலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேம்பாவணியில் உள்ள படலங்கள் எண்ணிக்கை 36. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க தெரியல. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். ஓகேங்களா? வளமாக இருக்கணும் தான் வளன் பேர் வச்சு பாட்டுடை தலைவன் ஆக்கினார். ஓகே, பொறுத்துக. இலக்கண குறிப்பு, கருமுகில், கருமை ப்ளஸ் முகில்
மை விகுதி வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அதனால் இது வந்து பண்பு தொகை. பொழிமறைனா தேம்பாவணியில் வரும் இந்த பொழிமறை. இது வந்து அருள் புரிகின்ற வேதங்கள், அப்போது 3 காலங்களையும் காட்டும், அதனால் இது வந்து வினைத்தொகை. வைவேல், வேல்னாலே கூறியது தான், வைவேல் அப்படிங்கிறது மிகவும் கூறிய வேல், அதனால் இது வந்து உரி சொற்றொடர். உணர்மின், மின் வந்து முன்னிலை படற்கை, சரிங்களா. உணர் அப்படிங்கிறது தெரியும், கட்டளை வாக்கியம். ஸோ இது ஏவல் வினைமுற்று, வினைமுற்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேம்பாவணி பாடல். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. படலங்களின் எண்ணிக்கைன்னா 36, பாடல்கள் 3615. கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியை வீரமாமுனிவர் தனது காப்பியத்தில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? இப்போ கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னா அருளப்பன் சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் அவரோட காப்பியத்தில் கருணையன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பொறுத்தகை, இது எல்லாருக்குமே இது தெரிஞ்சுதான். அசும்புனா நிலம், உய்முறைனா வாழும் வழி, ஓர்ந்து நினைத்து, கடிந்துனா விளக்கி, கடிந்துனா கோவப்பட்டது, அது ஞாபகம் வச்சுட்டு விளக்கி. இந்த ஆப்ஷனை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமணி, உவமணினா மணமலர், ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு எல்லாருக்குமே தெரியும். படலை, படலைனா மலை, மாலை, சரி, படலைனா மாலை, துணர்னா மலர்கள். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மெய்முறை. மெய்முறை அப்படின்னா மெய்யின் முறை. 5ஆம் வேற்றுமை உருபு வந்து மறைந்து வந்திருக்கு, அதனால் இது வந்து வேற்றுமை தொகை. தேம்பாவணியில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3, படலங்களின் எண்ணிக்கை 36, பாடல்களின் எண்ணிக்கை 3615. நெக்ஸ்ட்டு ஷெட்யூலுக்கு படிக்க ரெடியாகுங்க. ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு PDF ஷெட்யூலில் கொடுத்துருக்கேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.